1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் 33 வரை வாசிக்க கேட்போம். ஒவ்வொரு வசனமாக வாசிக்க நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். உள்ள இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவோ அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். அப்போ கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் இன்று நம்ம ராபோஜன பந்தியில் கைப்படுவதற்காக ஆயத்தமாக இருக்கிற நிகழ்ச்சி என்ன என்று கேட்டால், உனக்காக எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி சரீரம் கிழிக்கப்பட்டதை ஞாபகப்படுத்துகிற ஒரு பண்டிகை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்டிகை? ஞாபகப்படுத்த ஆண்டவராகிய தேவன் உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தினதை ஞாபகப்படுத்துகிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையை ஆசரிப்பதற்காக வந்திருக்கிற நீ ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாலிபர் கூட்டத்தில் தந்த ஒரு சில வசனங்களையே இன்று நம்ம கர்த்தர் நம்ம சமூகத்தில் தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அதை ஜனங்களுக்கு கொடுத்தாரு. திரும்ப பாத்திரத்தை எடுத்து அந்த ரசத்தை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்தாரு. இதை புசித்தார்கள். புசிக்க முன்ன ஆண்டவர் சொன்னார், ஒன்றை தன்னைத்தானே நிதானித்து பார் என்று சொன்னார். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பாருங்க, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை, அதுக்கு எந்த மனுஷனும் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது இன்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிற இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் ஞாபகப்படுத்துகிற உன்னதமான பண்டிகையில் தருகிற இந்த பாத்திரத்தில் கை போடுவதற்கு முன்னால் நீ என்ன தவறு செய்தாய், எந்த காரியத்தை செய்தாய், எந்த யோசனையை செய்தாய், எந்த சிந்தனையை செய்தாய், இதன் நிமித்தம் நான் இந்த பந்தியில் கை போடுவதற்கு தகுதி உள்ளவன் தானா, தகுதி உள்ளவள் தானா, இல்லை தகுதியற்றவளா, இதை நான் செய்தால் ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை உங்களை நீங்களே ஊய்ந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 19 வாசிக்க கேட்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பொறுமையாயும், ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்து அப்பத்தை புசிக்கிற உனக்கு கர்த்தர் இன்று தருகிற தேவ வார்த்தை, நீ 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 பேசுகிறதற்கு பொறுமையாயும், கேட்கிறதற்கு தீவிரமாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். இதில் 3 காரியம் இருக்கு. ஒன்று கோபம், ஒன்று பேசுகிறது, ஒன்று என்னது கேட்கிறது. கேட்கிறது, பேசுகிறது, அதுக்கடுத்து என்ன இருக்குது? கோபம். இந்த 3ஐயும் இன்று நம்ம சற்று யோசித்து பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டுமா? கேட்கிறதுக்கு என்ன செய்யணுமா? தீவிரமாக இருக்க வேண்டுமா? ஆண்டவருடைய உபதேசத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சத்தியத்தை, பரத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் தருகிற வார்த்தைகளை கேட்கிறதற்கு தீவிரப்பட வேண்டுமா? ஆமென்,
ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை படிப்பதற்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஊழியக்காரனோடு வந்திருந்து அவனோடு பேசி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய உள்ளம் என்ன செய்யணுமா? தீவிரப்பட வேண்டுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்க வேண்டும், ஆனால் பேசுகிறதற்கு தாமதப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையில் சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் ஆண்டுடைய வசனத்தை, ஆண்டுடைய வார்த்தையை, ஆண்டுடைய உபதேசத்தை கேட்பதற்கு நாம் தீவிரப்பட வேண்டும். உலகத்தில் எந்த வேலை இருந்தாலும், எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பது. சிந்தித்து பாருங்கள். மலை பிரசங்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தைகளை, அந்த உபதேசத்தை, அந்த சத்தியத்தை, தேவனுடைய அந்த நற்செய்தியை கேட்பதற்காக அந்த மலையில கல்லுக மேல, கரடுக மேல, புல்லுக மேல அவர்கள் உட்கார்ந்து 3 நாள் அளவும் புசியாமல் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தீவிரமாய் கேட்டார்களாம். ஆமென். நமக்கு 2 மணிக்கூர்னு சொன்னாலே வயிற்றெரிச்சல் தான் வருது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு நம்முடைய இருதயம் பிரியமாக என்ன செய்யல? வேகப்படலை. நம்ம பின்னோக்கி இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா? வேகமாக இருக்கணுமா? தீவிரமாக இருக்கணுமா? ஆமென். இது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு தூக்கம் வருகிறது, அசதி வருகிறது, அசட்டை வருகிறது. இது எல்லாத்தையும் செய்து ஆண்டவருடைய வார்த்தையை பின்னுக்கு தள்ளி, கேட்க மனமில்லாமல் பின்னுக்கு தள்ளி, வேகப்படுத்தாமல் ஸ்லோவாக கேட்டுட்டு ஆண்டவருடைய அப்பத்தில் இருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பருக புசிக்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க என்றால் உங்களுக்கு அந்த பரிதாபம் அல்லவோ? அது வேதனைக்குரிய காரியம் அல்லவோ? ஆண்டவருடைய வசனத்தை தீவிரமாய் கேட்டு, இன்னும் பாருங்கள், நிறைய பேர் தீவிரமாய் கேட்கிறார்கள், ஆனால் அதை செய்வதற்கு, அதை தங்களுடைய வாழ்க்கையில், தங்களுடைய நடத்தையில், தங்களுடைய உடுக்கையில், தங்களுடைய பேச்சில் அந்த வார்த்தையை செய்வதற்கு எவ்வளவு அரிதான காரியமாக இருக்கிறது ஜனங்களுக்கு. சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு மலையில் உட்கார்ந்து 3 நாள் அளவும் இரவும் பகலும், பனி என்று பாராமல், மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல், அந்த காடு என்று பாராமல் ஆண்டவராகிய தேவன் ஒரு பாறங்கற்கள் மேலே உட்கார்ந்திருந்து இந்த ஜனங்களுக்கு பேசினாரா? பேசி முடிந்த உடனே தான் ஆண்டவருக்கு தோணுது, ஆண்டவருக்கு தோணுது, ஐயோ இந்த பிள்ளைகள் பாவம் அல்லவோ, பாவம் அல்லவோ, இவர்களுக்கு ஏதாவது கொடுத்து விட வேண்டுமே, இவர்கள் தளர்ந்து போவார்களே, ரொம்ப தூர தேசத்திற்கு போனோம் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். மத்தேயுல இருக்குன்னு நினைக்கிறேன். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த மலைப்பிரசங்கம் முடிகிறது வரைக்கும் அந்த ஜனங்கள் இருந்த இடத்தை விட்டு போனது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 3 மணிக்கு பிரசங்கத்தில் 3 தடவை மோள போனோம், 3 மணிக்கு ஒரு பிரசங்கத்தில் 3 தடவை முகங்கழுவ போனோம், 3 மணிக்கு ஒரு பிரசங்கத்தில் 3 தடவை தண்ணி குடிச்ச போனோம். யார்கிட்ட போய் சொல்ல? யார்கிட்ட போய் சொல்ல? ஆண்டவருடைய பிரசன்ஸ் நம்மோடு இருந்து, ஆண்டவருடைய கிரியை நம்மோடு இருந்து, ஆண்டவருடைய அன்பு நம்மோடு இருந்து, ஆண்டவருடைய இரக்கம் நம்மோடு இருந்து அவருடைய வசனத்தை நாம் கேட்போமானால் அது தேனிலிட்ட பலகாரம் போல ருசிக்காதோ? அதை வாந்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ? அந்த தேனிலிட்ட பலகாரம் போல இருக்கும்போது தண்ணி தாகம் வருமோ? இல்லை ஒன்பாத்து வருமோ? இல்லை தூக்கம் வருமோ? இந்த தூக்கத்தையும் அதாவது தண்ணி தாகத்தையும் இந்த ஒன்பாத்தையும் நீ வருத்தி கொண்டிருக்கிறாய் என்றால் உன் இருதயம் எங்கே இருக்கிறது? உன் சிந்தனை எங்கே இருக்கிறது? உன் யோசனை எங்கே இருக்கிறது? நீ ஆண்டவருடைய வசனத்தை தீவிரமாய் கேட்க எங்கே காது கொடுக்கிறாய்? ஆண்டவருடைய வசனத்துக்காக நீ தீவிரமாய் கேட்காமல் உன் இருதயம் மனமடிவோடு இருந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நீ தீவிரமாய் கேட்காமல் மனமடியோடு கேட்டுவிட்டு இன்று இந்த ராபோஜன பந்தியிலே அந்த ஆண்டவர் வார்த்தையை தந்த ஆண்டவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண வந்திருக்கிறாய் என்றால் இந்த குற்றத்தை நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை கேட்காமல் ராபோஜன பந்தியில கை போட்டால் நித்திர கூட வரலாமே, பாடுகள் வரலாமே, கேடுகள் வரலாமே. சிந்தித்து பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவ்வளவு தீவிரமாக இருக்கணுமா? அவ்வளவு பாசம், அவ்வளவு அதை விரும்பி கேட்க வேண்டுமா? இருதயத்தில் பிரியப்பட்டு கேட்க வேண்டுமா? யார் கேட்கிறது? நமக்கு 3 மணிக்கு ஒரு டைம்,
ஒரு 15-20 நிமிஷம் கூட ஆவிட்டுது, கொஞ்சம் கூட ஆயிட்டுதுன்னா பசி மயக்கம், இன்னும் நிறைய காரியங்கள் வந்து இருதயத்தில் முறுமுறுத்து கொண்டிருக்கிற இந்த திருச்சபையில் இருக்கிற உங்களை குறித்து கர்த்தர் என்னதென்று சொல்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமை. ஆனால் கேட்கிறதற்கு நம்ம பொறுமையாக இருப்போம், பேசுவதற்கு ரொம்ப ஸ்பீடாக இருப்போம். என்ன பேசுகிறோம், ஏதை பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், எந்த விஷயத்துக்காக பேசுகிறோம் என்பதை அறியாமல் நாக்கில் நரம்பில்லை என்று சொல்லி கட்ட 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 கட்டா பேசுகிறீங்க. இதன் நிமித்தம் சாபம் வருமில்லவோ. பெரிய காட்டை இந்த நாவு என்கிற இந்த நாவில் வருகிற சொல்லு அழிச்சு, அதாவது ஒரு தீக்குச்சி பெரிய காட்டை நெருப்பினால் அழிக்கிறது போல பெரிய ஒரு நன்மைகளை இந்த நாவினால் வருகிற சொல்லினால் அழித்து போடும் அல்லவா. நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வார்த்தை பேசணும்னா டக்க டக்க டக்கான்னு பேசுகிறோம். என்ன பேசுகிறேன்னு தெரியாது, எதுக்கு பேசுகிறேன்னு தெரியாது, எந்த இடத்துல பேசுகிறேன்னு தெரியாது, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாது. இயேசுகிட்ட பேசுகிறோமா, ஊழியக்கார்ட்ட பேசுகிறோமா, இல்லை சபையில் பேசுகிறோமா, இல்லை அதிகாரிகள்கிட்ட பேசுகிறோமா, ராஜாட்ட பேசுகிறோமா, இல்லை வேலைக்காரங்கள்ட்ட பேசுகிறோமா என்பதை அறியாமல் பேசுகிற இந்த உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்வார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஆகவே என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையும். யார் பொறுமையை கடைபிடிப்பா? ஒரு ஆள் யாராவது ஒரு வீட்டில் தான் வச்சுக்கொள்வோமே, யாராவது அண்ணனோ தம்பியோ அப்பாயோ தங்கச்சியோ ஏதாவது ஒன்று சொன்னால் அப்படியே வந்துடும் ஒரு கோபம், பேச மாட்டான். அவ்வளவு கோபம் வரும், அவ்வளவு என்ன வரும், நாக்கில் அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். அதை வெளியில் காட்டாமல் நாவினால் உளத்துகிறவர்கள் உண்டு, வெளியில் காட்டுகிறவர்கள் உண்டு. இந்த நாவினால் வருகிற வார்த்தையை யோசித்து பிணைக்கிறவர்களும் உண்டு. சிந்தித்து பாருங்கள், நம்முடைய நாவினால, நம்முடைய பேச்சினால எத்தனை இக்கட்டுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை இடத்துல கர்த்தருடைய நாமம் வீணில வழங்கப்பட்டிருக்கோம், எத்தனை இடத்துல கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கப்பட்டு விட்டிருப்போம், எத்தனை இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை அதை நிர்விசாரப்படுத்தி இருப்போம். எல்லாம் இந்த நாவு, எல்லாம் பேச்சு. ஏனென்றால் பேச்சுக்கு சமாதானமாக இராதபடிக்கு, பேச்சுக்கு என்னது, பொறுமை இல்லாதபடிக்கு நாம் முந்தி கொட்டையை போல ஆகிறது நிமித்தம் எவ்வளவோ உபத்திரவத்தை செய்திருக்கிற நீ அதே நாவினால இன்னைக்கு இயேசுடைய இரத்தத்தையோ இயேசுடைய சரீரத்தையோ புசிக்க வந்திருக்கிறாய் என்றால் உன்னை என்னதென்று சொல்வதடி? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் நின்று கொண்டு இன்று உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களோ கேட்பதற்கு தீவிரப்படுத்தவில்லை, ஆனால் வாயினால் பேசுவதற்கு தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதே நாவினால் இன்று ஆண்டவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் பருக வந்திருக்கிறோம் என்றால் அந்த நாவினால் எதை பேசினீர்களோ, காதினால் எதை கேட்க தாமதப்பட்டீர்களோ அதை குறித்து கர்த்தரிடம் இன்று பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டு ஆண்டவருடைய சமூக தப்பத்தை புசி, இல்லாவிட்டால் கேடு உண்டாகும். கோபிப்பதற்கு, அதை கோபப்படுவதற்கு தாமதமாயும் இருக்க கடவுது. யாரு தாமதப்படுவா? கோபம் வந்தா அதை தாமதப்படுத்தி, ஒரு கோபம் வந்துன்னு வச்சுங்களா, இயற்கையாக ஒரு கோபம் வந்துன்னா அந்த இடத்துல அப்படி ஒரு சுற்றி பாருங்க, கோபம் எல்லாம் தணிஞ்சு அதே இடத்துல நின்றுட்டு கோபம் வந்தோடனே டக்கு டக்குன்னு வாயில வந்ததெல்லாம் அக்காள்கிட்ட சரி, அண்ணன்ட்ட சரி, தம்பிகிட்ட சரி, அண்ணன் அம்மிட்ட சரி, அப்பாட்ட சரி, இல்லை பொண்டாட்டிட்ட சரி, மனைவிட்ட சரி, இல்லை ஊழியக்காரன் சரி, டக்கு டக்கு டக்குன்னு பேசுவோம். இந்த நாவு பேசுவதற்கு முன்ன வருதுன்னா, பேச்சு முன்ன வருதுன்னா அவனுடைய இருதயத்தில் கோபம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா.
அப்போ இவ்வளோ கோபத்தையும் வச்சுட்டு இந்த நாக்கினால பொல்லாப்ப செய்துட்டு ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு நீ அதாவது தாமதப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டோடைய சமூக தப்பத்தை எப்படி புசிக்க முடியும்? அப்போ ஆண்டவராகிய தெய்வம் நான் எழுதி கொண்ட அந்த வார்த்தையை விட்டுவிட்டு இன்று இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் உன் நாவுனால நீ கோபப்படுகிறது நிமித்தம் உன் நாவுனால ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவரோடு தேவ வசனத்தோடு உபதேசத்தோடு எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் உணர்ந்தது நிமித்தம் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே கோபத்தோடு பேசின நாவுனால இதே அப்பத்தையும் ரசத்தையும் புசிப்பதற்கு நீயும் நானும் ஆயத்தப்படுகிறோம் என்றால் உன்னையும் போல என்னையும் போல வஞ்சிக்கப்பட்ட சந்ததி இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? 2 சுத்திகரிப்பு அட்டென்ட் பண்ணாம, ஒரு உபவாசப்பட்ட பண்டிகை அட்டென்ட் பண்ணாம, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் அப்பத்தையும் புசிக்க வந்திருக்கிற உன்னை கர்த்தர் என்னதென்று சொல்வார்? நீ வசனத்தை கேட்பதற்கு தீவிரமாக இல்லை, நீ பொறுமையாகவும் நாவினால் பேசுவதற்கு நீ தீவிரப்பட்டு ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய உன் தந்த உன் வீட்டிலே, இல்லை தொழில் ஸ்தலத்திலே, இல்லை வேலை ஸ்தலத்திலே, இல்லை சபையிலே கோபப்பட்டு உன் நாக்கினால் கெட்ட வார்த்தை கூட பேசுகிற ஆட்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்களே. பெயர் குறிப்பிட்டு சொன்னால் அது சங்கடத்துக்குரிய காரியம், சங்கடத்துக்குரிய காரியம். கெட்ட வார்த்தை பேசுகிற அதே நாவு கொண்டு தேவனுடைய அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்க வந்திருக்கிற கயவத்தியாகிய உன்னை கர்த்தர் நிர்மூலமாக்காமல் என்ன செய்வார்? கேடு உண்டாக்காமல் என்ன செய்வார்? அந்த வசனத்தை ஒரு கூட வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் யார் தீவிரமாக இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். அப்போஸ்தலர் உபதேசம் எங்க? அந்நிய அந்த வசனத்தை எடுத்த வாசிங்க பாப்போம். எது? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 40. இந்த வசனத்தை யாக்கோபு வச்சிருங்க. நமக்கு இன்னைக்கு கர்த்தர் தந்த வசனம் யாக்கோபு தான். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலர்களை எழுப்பி அவர்கள் மூலமாக தந்த உபதேசத்தை யார் கடைபிடிச்சது? இன்னைக்கு ராபோஜன பந்தியில் வந்த கைபோட வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய சரீரத்தை புசிக்க, இரத்தத்தை புசிக்க வந்திருக்க நன்மையான காரியம், நன்மையான காரியம். நீ அப்போஸ்தலருடைய உபதேசத்தை என்ன கடைபிடிச்ச? அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டும். எங்க? உன் வீட்டில் செய்கிற ஜெபம் அல்ல, ஒருவட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில செய்கிற ஜெபம் அல்ல. அந்யோன்யம், ஆண்டவருடைய சமூகத்தில் சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிற அந்யோன்யம். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய கூடாரத்திலே ஆண்டவராகிய தேவன் தருகிற அந்த உபவாச பண்டிகையிலே, இல்ல ராபோஜன பண்டிகையிலே, விசேஷித்த செய்தியிலே, விசேஷித்த ஆராதனையிலே, ஆயத்த ஆராதனையிலே நீ ராபோஜன பந்தியில கை போட்டிருக்கிறது உண்மையானால், இயேசுடைய இரத்தத்தை நீ பருகிறது உண்மையானால், இந்த சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிற தேவனுடைய கூடாரத்திலே எந்த ஆராதனை ஒழுங்கை எல்லாம் நீ கடைபிடிச்ச? வாசி. அந்யோன்யத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் பாருங்க, அப்பம் பிட்க மட்டும் எல்லாரும் கலந்து கொள்வீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள். இனி ஜெபத்தில் தரித்திருக்கிறீர்களா? ஆண்டோடைய சமூகத்தில் இந்த 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த நாள் வரை ஆராதனை இல்லாத சமயத்தில் தேவனுடைய சபையில் வந்து நான் ஜெபத்தில் தரித்திருந்தேன் சொல்லுகிற ஒரு ஆத்துமா கையை வைத்தட்டான் பார்ப்போம். நேரம் கிடைச்சா நம்முடைய சொந்த வேலை, நான் சொந்த வேலை செய்யண்டான்னு சொல்லல, வாழணும், உயிர் வாழணும். ஆனாலும் ஆண்டவருடைய சபையில் வந்து தரித்து இருந்து உட்கார்ந்திருந்து ஆண்டவரோடு பேசுகிற காரியத்தை விட மேலே உலகத்தில் என்ன வேலை இருக்கு? உடம்பு டயர்டு, உடம்பு சீனம், உடம்பு வேலை, அது வேதனை,
இதெல்லாம் நினைச்சிட்டு ஆண்டோடைய சரீரம் பலவீனம் உள்ளது வந்து முழங்கால் போட்டு ஸ்தோத்திர பலி செலுத்தினா அப்படி இருக்கும். ஆவியோடு இருந்தா தேவ பலன் நமக்கு உண்டாகுமா உண்டாகாதா? ஆண்டோடைய வசனத்தை தீவிரமாக கேட்கிறவர்களாக இருந்தா நமக்கு தூக்கம் வருமா வராதா? தூக்கம் வருமா? வராது. தீவிரமாக கேட்கிறவர்களாக இருக்கணும். வார்த்தை பேசுகிறத கொஞ்சம் ஸ்லோபடுத்தணும். அந்த வார்த்தை ஏன் வருதுன்னா உள்ளேருந்து கோபம் வருது. இந்த கோபத்தினால்தான் இந்த வார்த்தை வருகிறது. ராஜாவிட்ட என்ன பேசுறேன்னு தெரியாது, மந்திரிட்ட என்ன பேசுறேன்னு தெரியாது, ஆசாரியன்ட்ட என்ன பேசுறேன்னு தெரியாது, மனைவிட்ட என்ன பேசுறேன்னு தெரியாது, புருஷன்ட்ட என்ன பேசுறேன்னு தெரியாது, பிள்ளைகள்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியாது. தெரியாமலே பேசுகிறோமே. நாவை அடக்கி ஆளாதவன் சபிச்சு போவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கேடு வந்து போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில ஆம்பளை எல்லாம் பார்க்கணும், நிசாரமா பொம்பளை கட்டார்த்த ஒழிச்சிடணும். நம்ம சபையில இருக்கு, நம்ம சபையில இருக்கு. அசால்ட்டா பேசிருக்கணும். இவ்வளோ வெளியில சொல்ல மாட்டேன், வாயத்துக்குள்ள சொல்லுவான் நீக்கம் எடுத்தவங்க கிருக்கா இவனுக்கு என்ன ஆச்சுன்னு வாயில ஒரு பைத்தியக்கார போல திட்டிய பொம்பளை இந்த இடத்துல இருக்கு. நீங்க எல்லாம் அப்போஸ்தல உபதேசத்தை கேட்குறீங்க, அந்நியத்தில் இருக்கிறீங்க, அப்பம் பிட்கிறீங்க, தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்கிறீங்களா? உன் குடும்பத்துக்காக, உன்னுடைய தேசத்துக்காக, உன்னுடைய சபைக்காக சபையில தரித்திருந்து ஜெபம் பண்ணுகிற பழக்கம் ஏன் வரல? எல்லாம் சொல்லி தரணும், எல்லாம் சொல்லி தரணும். அடுத்த வசனத்தை வாசி. தேவனுடைய நீதியை நடப்பிக்காது, உன்னுடைய கோபம் உன்னை அழிக்கும். அது ஆணா இருக்கட்டு பெண்ணா இருக்கட்டு, இந்த கோபம்தான் ஆண்டுடைய வசனத்தை கேட்க விடாதது. இந்த கோபம்தான் வாயில கெட்ட வார்த்தை வர வைக்கிறது. இந்த கோபம்தான் பொறுமையை கடைபிடிக்காதது. இந்த கோபம்தான் என்ன செய்யுது? நமக்கு எல்லா அழிவுக்கும் காரணமாக வருகிறது. கோபம் அறிவுக்கு சத்துரு. தேவனுக்கு நீதியை நடப்பிக்க முடியாது. நினைச்சு பாருங்க, மனைவி ஏதாவது சொன்னதும் எவ்வளவு கோபப்படுகிறீங்க, எவ்வளவு கையை நீட்ட போறீங்க, அடிக்க போறீங்க. ஒரு சிலர் அடிக்கிறீங்க. என்ன அநியாயம்னு ராபோஜன பந்தியில கை போட்டு விட்டு தேவனுடைய சமூகத்தப்பத்தை புசித்து ஆண்டவருடைய இரத்தத்தை புசித்து உன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக, உன்னுடைய அக்கிரமத்தை போக்குவதற்காக, உன்னுடைய சாபத்தை போக்குவதற்காக ஆண்டவராகிய தெய்வம் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தை புசிக்கிற அந்த நாவுனால நீ என்ன அநியாயம் எல்லாம் செய்கிற? கோபம் வாழ்க்கையை சீரடித்துக் கொண்டிருக்கிறது. குடும்பத்தை இருளுக்குள் மூழ்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கேட்டா ஆண்டவர், இந்த இடைக்கு ஒருத்தன் பேசினேன், அவன் சொல்றான், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? ஆண்டவராகிய தேவன் அடர்ந்த ஞானம் உள்ளவர். அவருடைய வார்த்தை கேட்பதற்கு நீ தீவிரப்பட வேண்டும். அவருடைய சமூகத்தில் நீ பேசுவதற்கு பொறுமை எடுக்க வேண்டும். உனக்கு கோபம் வரப்படாது. கோபம் வந்தா தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது, அநீதி தான் நடப்பிக்கும், அநீதி தான் நடக்கும். அடுத்த வசனத்தை வாசி. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கோபம், எரிச்சல் தேவனுடைய நீதி என்ன செய்யாது? நடப்பிக்காது. தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. வாசி 20 வாசி. தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. 21 வாசி. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், இந்த ராபோஜன பந்தியில நீ கை போட வேண்டுமானால் உன்னுடைய பேச்சினால, நீ கேட்கிற விதத்தில் செய்த அழுக்கு, நீ பேசினதுனால வந்த அழுக்கு, நீ கோபப்பட்டதுனால வந்த கொடிய அழுக்கு இன்னைக்கு உன் சரீரத்தை விட்டு மாத்தணும். மாத்தாம பந்தியில கை போட்ட கர்த்தர் உன்னை அடிப்பாராக. உண்மைதானே? இதில் என்ன தவறு? ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தவறு? அவருடைய இரத்தம் பரிசுத்தம்,
அவருடைய சரீரம் கரைத்திரையற்றது. அந்த பரிசுத்த இரத்தத்தையும் அந்த பரிசுத்த சரீரத்தையும் பானம் பண்ணுவதற்கும் புசிப்பதற்காகவும் ஆயத்தமும் வந்திருக்கிற நீ, உன் பேச்சில பரிசுத்தம் எங்க? உன் சிந்தனையில பரிசுத்தம் எங்க? உன் கோபத்துல பரிசுத்தம் எங்க? வசனத்தை கேட்கிறதுல எங்க எங்க உன்னுடைய பரிசுத்தம் காணப்படுகிறது? 21 வாசி. ஆகையால் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்க உள்ளத்துல நாட்டப்படணும். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய உபதேசம், அப்போஸ்தலனுடைய உபதேசம், அன்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபத்துல தரித்திருக்கிறத உங்க இருதயத்துல நாட்டப்படணும். நாட்டப்படாம உங்க மனமந்த போக்கில் இன்னும் இருக்கிறீர்கள் என்றால் எனக்கு கைவிரிக்க தான் தெரியுது. எல்லாத்தையும் செய்து விட்டு கடைசியில் யாருக்கு மேல பழிய போடுவியா? ஆண்டவர் உங்களுக்காக தந்த அப்போஸ்தலர் தலையில கைய போடுவியா? பழிய போடுவியா? நிச்சயம் ஆண்டவர் சொல்றார், பழி போடுவனும். பவுலுக்கு என்னெல்லாம் பேர் இருந்து தெரிஞ்சவங்க டக்குன்னு சொல்லாமே. கலகக்காரன், வாயாடி, யாழ்கிட்ட பேருண்ட, கொள்ளை நோய் பிடிச்சவை, தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிறவை. நீங்களும் சொல்லியல, பாஸ்டர் எப்படி நின்று கோவப்படலாம்? பலிபீடத்தில் கோவப்பட்டா தீட்டுப்படாதா? சிந்திச்சாதவங்க இருந்தா, சிந்திக்காதவங்க, யோசித்து பார்க்காதவங்க இருந்தா கை வைத்தலாமா? பவுலுக்குள்ள பேரெல்லாம் என்ன சொல்லி அழைச்சிருக்கிறீங்க இல்லையா பிரதர்? நான் என்ன பாவம் செய்கிறேன்? தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன துரோகம் செய்யுது? வாசிங்க 20-21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்ட, இன்னைக்கு சொல்றேன், இந்த பந்தியில நீ எதையெல்லாம் ஊழியக்காரனுக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, இந்த சண்டேஸ் கிளாஸுக்கு விரோதமா, வாலிப கூடுகைக்கு விரோதமாய், பெண்கள் கூடுகைக்கு விரோதமாய் நீ எதையெல்லாம் யோசித்தையோ அத்தனை அழுக்கையும் துர்க்கணத்தையும் இறக்கி வச்சுட்டு பந்தியில கை போடு. இல்லைங்க, பந்தியில கை போடாத பேக்கில் போய் இருந்துங்க. இன்னைக்கு இந்த 26வது வருஷத்துல கர்த்தர் தருவேன், ஆசீர்வாதம் தருவேன் சொல்லி இந்த நாளை எச்சரிக்கிறார் என்றால் நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உன்னுடைய அத்தியாவசியம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி உங்கள் உள்ளம் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளு. எல்லா அழுக்கையும் துர்க்குணத்தையும் விட்டுவிட்டு ஆண்டோடைய வசனம் வரும்போது அதை சாந்த குணமா ஏற்றுக்கொள்ளணுமா? தர்க்கத்தோடு அல்ல. சுத்திகரிப்பில் ஒரு வசனம் சொல்லி தந்தனே, 1வது பாயிண்ட்ல கடைசி வசனம், பிலிப்பியர்கள் எழுதின புஸ்தகம் 2:16 வாசி. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். விளங்கினவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாருங்க, நீங்க எப்படி இருக்கணுமா? கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமா. உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளது என்னது? வார்த்தை, வசனம். உங்களுடைய இருதயம் என்னெல்லாம் இருக்கப்படாது? எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனத்தை சாந்த குணமாக ஏற்றுக்கொள்ளவர்களாக இருந்தா மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பந்தியில கை போடு. ஆமென். இது ஒன்றா, இந்த வசனம், இந்த உபதேசம் ஒன்றா அங்கே அதிலே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், அதை கொடுத்து அதை பேசி போடுவான், இதை தான் பேசணும்.
வாசிங்க பாப்போம். அடுத்த வசனம், ரட்சிக்க வல்லமுள்ள தகுதியாக இருக்கிற வசனத்தை சார்ந்தவளும் அல்லாமலும் நீங்கள் அல்லாமலும், நல்ல கவனிச்சுங்க, அல்லாமலும் நீங்கள் பெரியவர்களே சிறியவர்களே, ராஜாக்களுக்கு சமமாக இருக்கிறவர்களே, மந்திரிக்கு சமமாக இருக்கிறவர்களே, ஆசாரியருக்கு சமமாக இருக்கிறவர்களே. நாளை உங்களை அப்படி வச்ச போறாரு. அதுதான் அப்படி பேசுறேன், நக்கலை பேசணும்னு நினைச்சிடாங்க. உண்மையா சொல்றேன், இந்த பதவி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டோடைய வசனத்தை சார்ந்த குணமா கேட்டா, ஆண்டோடைய உபதேசத்தை சார்ந்த குணமா கேட்டா, கர்த்தர் இதன்படி உங்களை வைக்கலைங்க என் காத அறுத்துதார். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. வாசிங்க பார்ப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, உங்களை நீங்க வஞ்சிக்கிறீங்க. உங்க ஊழியக்காரன் வஞ்சிக்கல, உங்க அயல் வீட்டான் வஞ்சிக்கல. உங்களுக்கு மாந்திரிகம் செய்கிறது நீங்க தான், உங்களுக்கு மந்திரவாதி நீங்க தான். உங்களை நீங்களே வஞ்சிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களை நீங்களை வஞ்சிக்கிறது நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் உபத்திரவம், உங்கள் பாடு வேதனை துக்கம் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் அலைந்து திரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களா. நம்ம இங்க இருக்கிறவங்க யார் வசனத்தை கேட்கல? யாருக்கு வசனம் தெரியாது? இந்த பேசின வசனத்தை நீங்க வாசித்தியெல்லாம் வாசிக்கலையா? வாசித்தியெல்லாம் வாசிக்கல, எல்லாமே வாசித்திருப்பீங்க. இதை வாசிக்கிறவர்களாக அதை கேட்கிறவர்களாக மட்டுமில்லை. பாருங்க, வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆண்டவருடைய வசனம் உனக்கு ஒன்று புறப்பட்டு வந்தா, ஆண்டவருடைய உபதேசம் ஒன்று வந்தா, அப்போஸ்தலருடைய உபதேசம் ஒன்று வந்தா, அதன்படி அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்குதலிலும் தரித்திருக்கிறதிலும் நீ பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த ராபோஜன பந்தி நடக்கிற இந்த 2வது வாரம் காலத்தை 9 மணிக்கு சண்டஸ் கிளாஸில் வந்தால், ராபோஜன பந்தி முடித்து 8 மணிக்கு போகிறது வரைக்கும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருக்கணும். குண்டி எங்கே குத்த வச்சுட்டு இருக்குது? குளிச்சக்கு ஒருக்கா, ஒன்றுக்கு இருக்க ஒருக்கா, சாயை குடிச்சக்கு ஒருக்கா, வீட்டுக்கு ஒருக்கா, ரெஸ்மாத்த ஒருக்கா ஓடுகிறீங்க. ஓடி போனோம், குளிச்சனும் ட்ரெஸ் மாற்றணும், 20 நிமிஷத்தில் வரணும். ஆண்டோடைய சமூகத்தில் தரித்திருக்கணும். ஆண்டோடைய அப்போஸ்தலருடைய உபதேசம் வாருகிற நாள், அந்யோன்யமாக இருக்கிற நாள், அப்பம் விற்கிற நாள், கர்த்தருடைய பாதத்தில் தரித்திருக்கிற நாள். சிந்திச்சு பாருங்க. இவ்வளோ அழுக்கையும் இவ்வளோ அக்கிரமத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு ராபோஜன பந்தியில் கைப்பட வந்துருக்கு. இதயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனத்தை சாந்தமாய் கேட்கிறவர்களாய் ஆண்டுடைய சமூகத்தில் நிலை நிற்கிறவர்களாய் இருந்து, முறுமுறுப்பு என்கிற அழுக்க, இந்த பொல்லாப்பு என்கிற அருவருப்பை விட்டு இதயத்தில் வசனம் நாட்டப்பட்டதாய் அதை சாந்தமாய் கேட்கக்கூடியவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் என்னை கைபோடு, இல்லை கைபோடாத. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க எப்படி. ஆதலால் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, உங்களை நீங்களே கெடுத்து குட்டி சேவராதபடிக்கு திருவசனத்தை கேட்டவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இருப்பீங்களா? ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாததினால் ஒரு கண்ணாடியில் முன்ன நின்று பார்த்துட்டு அப்புறம் போன அந்த முகம் நம்ம முகமே நமக்கு மறந்து போகிறது போல நீங்கள் கேட்டுட்டு போனால் அது உங்களை விட்டு போயிடும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இருந்தால் இந்த முள்ளுக்குள்ள நெருக்கப்பட்ட இந்த பயிர் வளர்ந்து இந்த உலக சிற்றின்பம், உலகத்தினுடைய ஆடம்பரம், உலகத்தினுடைய வாழ்க்கை, உலகத்தினுடைய சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கப்பட்டு மடிந்து போய் விடாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அடுத்த வசனத்தை சொல்லியிருக்கு, 25வது வசனம். கேட்கிறதை மறக்காது இருக்கிறவன் யாருன்னு பாருங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, கர்த்தர் நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தவான்களுக்கு முன்னிலையில், பரிசுத்தாவியானவருக்கு முன்னிலையில் செய்து கொண்ட பிரமாணம், உடன்படிக்கையை உத்து பார்க்கணுமா? எங்க பாப்பியா? நானும் 10 வருஷமா என் தொண்டை தண்ணி கிளியது வரை பேசிட்டு தான் இருக்கேன். இப்போதாவது பேசியதை கொஞ்சம் குறைச்சிருக்கு. இதுக்கு முன்னையில நல்லா பேசுவேன் இல்லையா? ஆனால் என் நெஞ்சு வலி வருதே தவிர, இருமுனை எனக்கு ரத்தம் வருதே தவிர, எனக்கு சும வருதே தவிர, எனக்கு டயர்டு வருதே தவிர ஒன்றையும் காண. சிலதுவா கரெக்டாக வருதுவா, நான் பேர சொல்லலை, திடீர்னு ஏதாவது ஒரு டிமிக்கு பிசாசின் கண்ணியில் அகப்பட்டு போகிறார்கள், பரீட்சையில் விழுந்து போகிறார்கள். அவ்வளவு நெருக்கடியை கொண்டு தரதான் செய்வான். ஆண்டவர் விட்டுருவாரு, பாருடேன்னு சொல்லுவார். வாசிங்க பார்ப்போம். என்னத்தினானெனில் 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். பிரமாணத்தில் பூரணமா விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவன் கேட்கிறபடி செய்வான். யாருக்கெல்லாம் விளங்குது? பிரமாணம் ஆண்டவர் உனக்காக தந்த பிரமாணம். ஜீவன் உள்ள வரைக்கும் திருச்சபை ஒழுங்கு. இன்னைக்கு தெரிஞ்சு, இன்னைக்கு காலத்தை தெரிஞ்சு, மத்தியானமும் தெரிஞ்சு, ஜீவன் உள்ளவரேன்னு ஆண்டவரிடம் பிரமாணம் பண்ணி கொடுத்த வாக்கெல்லாம் தரையில போட்டு மிதிச்சாச்சு. சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க, ஊய்ந்து ஆராய்ந்து பாருங்க. உங்கள் இருதயங்களை கர்த்தர் அறிந்தவராய் புரிந்தவராய் நான் எழுதி கொண்ட அந்த வசனத்தை அவர் தந்ததுதான், தராம தான் எடுக்கல. வசனத்தை புறந்தள்ளி வச்சுட்டு ஆண்டவர் என்னத்தான் செய்கிறன்னு திணக்கிறே தந்திருக்கிற வசனம். இன்று இந்த 26வது வருஷத்துல நீங்கள் செய்த அக்கிரமம், உங்கள்கிட்ட இருக்க அழுக்கு இந்த மாதிரி இருந்தது நிமித்தம் திருவசனத்தை கேட்டு நீங்கள் திருவசனத்தை உள்ளத்தில் நாட்டப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய வசனத்தை சாந்த குணமாய் ஏற்றுக்கொள்ளவராய் இருந்தால் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. சுயாதீன பிரமாணம் பூரணப்பட்டிருந்தார். ஆண்டவரோடு நீ செய்து கொடுத்த உடன்படிக்கை நீ பூரணமாய் அதை விசுவாசித்து அதை கடைபிடிச்சா கேட்கிற வசனத்தின்படி நீ நடப்ப. இல்லைங்க ஒன்னால நடக்க முடியாது. இல்லைங்க பரீட்சை வச்சு பாரு. ஆண்டவரோடு செய்து கொடுத்த பிரமாணத்தில் பூரணமா விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும் கேட்கிற வசனத்தின்படி நடந்து நீ நாட்டப்பட்டவனாயிருப்ப. இல்லைங்க நீ விழுந்து போறதா தான் இருப்ப. நீ நாட்டப்படாத இருந்து தேவனுடைய சமூக தப்பத்தை புசிக்கிறதா என்றால் அது உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள பாடு. அடியேன் உன்னுடைய இரத்த பழியை என் சிரசிலிருந்து விலக்குகிறேன். ஹல்லேலூயா. உங்களில் ஒருவன் 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எல்லாம் ஒரு தலையில் இருக்க மயிராவோ வீணாவோ. ஒரு கவட வாசி எல்லாரும் கேட்கும்படி. தன் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து வெள்ளை துணி, ஜிப்பா இழுவி சட்டை, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சுடிதாரு, வெள்ளை சாரி, வெள்ளை ஸ்கார்ப்பு, நல்ல வெள்ளை பவுடரு எல்லாம் அடிச்சிட்டு வந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சிட்டு இருந்து இதயத்துக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆலோசனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத யோசனை செஞ்சுட்டு இருக்கிற உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்வார். வாசி ஒரு கவட அந்த வசனத்தை. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் வஞ்சித்து
எண்ணினால் வீணாவும். எப்படி போ? வீணாவும். உன் தேவ பக்தி எல்லாம் ஆற்றுல அடிக்கப்பட்டு போகிற மரத்துக்கு, விறகுக்கு, மணலுக்கு ஒப்பாயிருக்கு. பாசி அடுத்த வசனம். ஆ ஆ ஆ ஆ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கு.